கமலஹாசனும் காதலிக்க போறாங்கிற இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே மரியாதை கொடுத்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய தயாரிப்பாளர் சங்கர் அவர்களுக்கும் செல்வி சங்கர் அவர்களுக்கும் படத்தை வெளியிடுகிற என்னுடைய நெஞ்சில் நிறைந்த ஐயப்பன் அவருடைய மகன் மணி அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கிற இப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் மற்றும் வாழ்த்திய பெரியவர்கள், குழுமிருக்கிற ரசிகர்கள், பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவர் பிலிம்ஸ் வெளியிடுகிற படம் என்கிற காரணத்தால் மாத்திரமல்ல, பொதுவாகவே சிறிய படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தின் எண்ணத்தில் தான் இந்த படத்திற்கு நான் வந்திருக்கிறேன். மறைந்த ஐயப்பன் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பராகவும், இன்னும் சொல்ல போனால் திரைப்படத்துறையில இது போன்ற சிறிய படங்களை எல்லாம் நிறைய வெளியிட்டு பலருக்கு உதவிகள் செய்திருக்கு. சிறு வயதிலேயே அவர் நம்மை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த காரணத்தினால் அவருடைய மகன் அந்த வழியில தொடர்ந்து தந்தையை போல திரையுலகிலே தொடர்ந்து வருவது என்பது கஷ்டம். வேற துறையில தொடர்ந்து வந்துடலாம், ஏன்னா இது ஒரு கஷ்டமான துறை. இந்த துறையிலையும் தன்னுடைய மகன் மணி அவர்கள் இது போன்ற தந்தையை போலவே வர வேண்டும் என்று விரும்பி இதில் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு நிச்சயமாக நான் அவர் தந்தைக்கு எப்படி உதவி செய்தனோ அதே போல அவருக்கும் நான் உதவிகரமாக இருப்பேன். இந்த நம்பிக்கையை முதலில் அவர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அவருடைய தந்தையை பற்றி சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டிலே ஒரு எந்திரன் திரைப்படம் வந்த நேரம் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அந்த படம் தான் தமிழ்நாட்டிலே அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம், முதல் படம். அதற்கு பிறகு பல படங்கள் வந்திருக்கலாம். அந்த படத்தை வெளியிடுகிற உரிமை தமிழகம் முழுவதும் முதலில் பெற்றது நம்முடைய தேவர் பிலிம்ஸ் தான் பெற்றார்கள், சன் பிக்சர்ஸ்ல இருந்து. பிறகு அது ஜெமினி பிக்சர்ஸுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டு சென்னையில வெளியிடுகிற உரிமை அன்பு பிக்சர்ஸ் பெற்றோம். அதை சொல்ல வேண்டும்னு சொன்னா, அவ்வளவு பெரிய படங்களையும் வெளியிட முடியும், சாதாரணமாக இருக்கிற சிறிய பட்ஜெட் படங்களையும் வெளியிட முடியும் என்கிற இரண்டையும் ஒன்றாக பார்த்து ஐயப்பன் அவர்கள் அன்றைக்கு சினிமா உலகில் பிரவேசித்தவர். ஆகவே அன்றைக்கு சினிமாவிலே பல பிரபலங்களுக்கு அவர் பல நிறுவனங்களுக்கு தொடர்போடு இருந்து நன்றி கடன் பட்டிருக்கிறார். அதே போல இப்பொழுது வந்திருக்கிற அவருடைய மகன் மணி அவர்களும் சிறிய படங்களிலே ஆரம்பித்தாலும் நிச்சயமாக மிகப்பெரிய படங்களையும் வெளியிடுகிறார். வாய்ப்பு அவரை தேடி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பேசியதெல்லாம் எடுத்து சொன்னது போல, இன்றைக்கு இருக்கிற சினிமா உலகம் ரொம்பவும் சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்றாலும், தமிழ் பட தயாரிப்பாளர் எடுப்பதற்கே மிகவும் சிரமமாக இருக்கிற இந்த காலத்தில் மலேசியாவிலிருந்து ஒரு தமிழ் படத்தை, அதுவும் இங்கே எல்லோரும் பேசியதை போல தயாரிப்பிலே எந்த சிக்கனமும் காட்டாமல் நல்ல முறையிலே படம் வர வேண்டும் என்பதற்காக பொருட்செலவை செலவு செய்து எடுத்திருக்கிற, முதலில் மலேசியாவிலிருந்து படம் எடுத்திருக்கிற அந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைக்கு என்னை அழைத்த நேரத்திலே இன்றைக்கு சில பணிகள் இருந்தாலும் கூட, வெளிநாட்டிலிருந்து ஒரு தமிழ் படத்தை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்னதான் ஆர்வம் இருந்தாலும் இப்பொழுது கூட அந்த தயாரிப்பாளர் சங்கரிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது சொன்னார், இந்த நேரத்தில் என்னுடைய தாய் தந்தையர்கள் இல்லை என்று வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லாருக்கும் அது கஷ்டம்தான். எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா தான் கடவுள் மாதிரி. அவங்க இல்லையங்கிறது இந்த படத்தை எடுக்கும்போது அவருக்கு தெரியுது. நான் கேட்டா அவங்க என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தான் மலேசியாவுக்கு போயிருக்காங்க. அவர் என்னதான் மலேசியாவில் வாழ்ந்திருந்தாலும் தமிழகத்திலிருந்து தான் போயிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டிலிருந்து போய் அங்கே இருந்தாலும், பட் அங்க பொருட்களை அவர்கள் சம்பாதித்தாலும் கூட அதை அங்கே முதலீடு செய்யாமல் தமிழகத்திலே முதலீடு செய்கிறார்கள். அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு என்பதற்காக அவர்கள்லாம் தமிழ் படத்தை தயாரிப்பது என்பது மிகவும் கஷ்டமான இந்த நேரத்தில் படத்தை தயாரித்து வெளியிடுவது என்பது மிக சிரமம். இங்கே சொன்னார், ஒருத்தர் பேசும்போது சொன்னார், படத்தை தயாரிச்சிடலாம் இன்னைக்கு யாரும்,
ஆனால் படத்தை வெளியிடுறதுங்கிறது தான் பெரிய கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு எல்லா பெரிய படங்களுமே இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு வெளியே வர்றது, அது ஒரு 4-5 படங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தியேட்டர் கிடைக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது தமிழகத்தில். இவைகளையெல்லாம் மாற்ற வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு சிறிய படங்களுக்கும் தியேட்டர்களை கொடுப்பதற்கு தயாரிப்பு சங்கம் அதற்கு உதவி செய்ய வேண்டும். தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மெம்பர் ஆனால் மட்டும் போதாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க பிரம்மாண்டமான படம் எடுத்து வெளியிட்டுக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி சின்ன படங்கள் வெளியிடும் போது தியேட்டருக்கு ஒரு உத்தரவாதம் தரணும். முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் இதெல்லாம் பேசி சிறிய படங்களுக்கு வெளியிடுவதற்கு இந்த திரையரங்குகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லணும். ஏன்னா திரையரங்குகளை போய் கேட்குற நேரத்தில் இப்போ எல்லா திரையரங்குகளும் யாரும் இப்போ வாடகைக்கெல்லாம் படம் தியேட்டர் கொடுக்குறதில்ல. சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் ஷேர் தான் எல்லாமே. ஷேரில் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எதில் வந்து அதிகமாக லாபம் வருமோ அது மட்டும்தான் வெளியிடணுங்கிற நிலைமையில திரையரங்குகள் இருக்குது. ஆகவே லாபம் வர்றதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வந்தால் சிறிய படங்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுகிறது. அப்படி வெளியிட்டாலும் இந்த படம் இப்போ இந்த படம் நல்ல படமாக இருந்து, ஆனால் இது நல்ல படம் என்று வெளியிலே போய் பேசி மக்கள் வந்து பார்ப்பதற்கு ஒரு 4-5 நாட்கள் தேவைப்படும். ஆனால் படம் வந்த உடனே அரங்க நிறையில தியேட்டர் முழுசாகலை அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியே வந்து அவங்க ஷேர் போகுதுங்கிறதுக்காக தியேட்டருக்காரங்களாம் வந்து படத்தை வெளியே எடுத்துறதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சிறிய தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தயாரிப்பாளர்கள் சங்கம் இதில் கவனம் செலுத்தி சிறிய படங்களை வெளியிட வேண்டும். அப்பதான் வந்து சினிமா உயிரோட்டமா இருக்கும். வெறும் பெரிய படங்களை வெளியிடுறதுனால உயிரோட்டமா இருக்காது. அது வந்து பெரிய படங்கள் வந்து எல்லாருமே பார்த்துறது இல்லை. பெரிய படங்கள் மட்டும், அதாவது ரசிகர்கள் அதுக்கான ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு 2 வாரத்துல எல்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்பெல்லாம் சென்னையில எல்லாம் 4 தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்றது இல்லை. பெரிய படம் வந்ததுன்னா 36 தியேட்டர் 40 தியேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறோம். 1 வாரம் 2 வாரத்துல அந்த கலெக்ஷன் எடுத்து அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. சிறிய படங்கள்ல அது மாதிரி ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு 5 தியேட்டர் 6 தியேட்டர் தான் பண்ணும்போது அப்போ 2 வாரம் 3 வாரம் ஓடுவதற்கு அதுக்கு தியேட்டர் வேண்டும். ஆக இந்த தியேட்டர் கிடைப்பதற்கெல்லாம் சங்கம் அதற்கு உதவி செய்ய வேண்டும். சங்கம் உதவிகரமாக இருந்தால்தான் சினிமா வந்து வாழும், சினிமா உயரும். சினிமாவில் வந்து இன்னமும் முதலீடு செய்ய சிலர் வருவார்கள். ஆக இருக்கிறவங்களே சினிமா எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சினிமாங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் படம் கொடுக்கலாம். இந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு திரைப்படம் புதுசாக எடுத்தா தான். இப்போ இங்கே நம்முடைய பவர் ஸ்டார் அவர் பேசும்போது சொன்னார், நிறைய பேர் எனக்கு வந்து அட்வான்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நள்ளிரவோட கொடுக்குறாங்க அப்படின்லாம் ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாங்க. நகைச்சுவை நடிகர்கள் வந்து சினிமாவில் நடித்து சிரிக்க வைக்கிறதுங்கிறது அது ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு டைரக்டர் சொல்லி கொடுத்து அது பண்ணுறது. ஆனால் இது மாதிரி மேடையில் பேசும்போதே சிரிக்க வைக்கிறாங்க தான் உண்மையான நகைச்சுவையாக இருக்க முடியும். அந்த வகையில் நம்ம பவர் ஸ்டார் வந்து மேடையில் பேசும்போது எல்லாரும் சிரிக்கிற மாதிரி, அவர் வந்தாவே பார்த்தாவே சிரிப்பு வருது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு. அப்போ ஒரு இரவுல கூட ஒரு தயாரிப்பாளர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை நம்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதில் இருக்கிற அர்த்தம். அவங்க அதாவது தமிழ் சினிமாவை எடுத்தா நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாங்கிறத விட ஒரு திரைப்படத்தை நஷ்டம் வராமல் காப்பாற்றப்பட்டாலே சினிமா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சினிமாங்கிறது ஒரு கலை. சினிமாவில் வந்து பேரும் புகழும் கிடைச்சா போறோம்னு நினைச்சிருந்தா சினிமா எடுக்க தயாரிப்பாளர்லாம் வராங்க. இப்போ நாங்கள் அனுபவ பிக்சர்ஸ்ல இருந்து 2 படம், நான் 18 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன், விநியோகஸ்தராக இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு தயாரிப்பாளராக 2 படம் பண்ணியிருக்கிறோம். அதில் இருக்கிற கஷ்டங்கள் தயாரிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். அந்த படம் எடுத்தா வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம். வெளியிடுகிற அந்த கஷ்டம் தான் ரொம்ப. படத்தை விட படத்தை தயாரிக்கிறது கூட பொருள் பணம் இருந்தால் போதும். ஆனால் வெளியிடுகிற நேரத்தில் தான் பலருடைய உதவிகள் தேவைப்படுகிறது. அது சினிமா எடுத்தவங்களுக்கு தெரியும், சினிமா பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த வரிசையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆகவே இதை வெளியிடுகிற வாய்ப்பு தேவர் பிலிம்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால நம்முடைய மணி அவர்கள் அதில் அப்பாவை கூட திறமையாக இருந்து இந்த படத்தை வெளியிடுகிற அந்த ஆற்றல், அவங்க அப்பா நினைச்சாருன்னா அப்பவே வந்து ஒரு படம் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. தலைவான ஒரு படம், விஜய் பிரபல நடிகர் விஜய் வந்து நடித்த படம், அந்த படத்துக்கு தமிழக அரசு தடை விதிச்சிட்டாங்க. படம் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தது. பட தயாரிப்பாளருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டார். அப்போ நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் தான் போட்டேன், ட்விட்டரில் தான் ஒரு கருத்து போட்டேன். தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டாரு, அவருக்கு வந்து நான் தகவல் தெரிவிக்கிறேன், அவருக்கு வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண அவ்வளோதானே, அன்பு பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணோம், 300 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம், படத்தை கொடுங்க அப்படின்னு. எதை நம்பி சொன்னா அப்ப ஐயப்பன் வந்து உடனடியாக பேசி 300 திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஒரே இரவுல ரெடி பண்ணிட்டார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண. இது வந்து உடனடியா
விஜய் தரப்புக்கும் போச்சு, அந்த ப்ரொடியூசர் தரப்பும் போய் அன்னைக்கு இரவு அன்று மாலையே ஹோட்டலில் வச்சு பேசி படத்தை எங்களுக்கு அது ஒரு 10 ஏற்கனவே ஒரு நிறுவனம் வாங்கியிருந்தாங்க. அந்த நிறுவனத்துக்கு நான் சொன்னேன், எங்களுக்கு போட்டி போகணும்னு ஆசை இல்லை. இது சொல்வதற்கு காரணம் சினிமா மேலே இருக்கிற என்னுடைய அந்த பற்றின் காரணமாக சொல்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் உங்ககிட்ட இருந்து வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் இல்லை. ஒரு அரசு தடை விதித்திருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. சில காரணங்களால் தடை விதிக்கலாம், ஆனால் இதுக்கு தடை விதிக்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஆகவே நாங்கள் ரிலீஸ் பண்ண வரோம், உங்களால் ரிலீஸ் பண்ண முடியல, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னேன். அப்படி சொன்ன பிறகுதான் தமிழக அரசே அதிலிருந்து பின்வாங்கி அந்த படத்தை அடுத்த நாளே பேசி ஒரு தியேட்டர் அதிபர் சங்க தலைவரை கூப்பிட்டு பேசி அந்த படத்தை வெளியிட வச்சாங்கன்னா அதற்கு காரணம் நான் வெளியிலே தெரிந்தாலும் எனக்கு பின்னால் ஐயப்பன் இருந்த காரணத்தினால்தான் அந்த படம் வெளியிட தலைவர்கிற பிரபல நடிகர் விஜய் படமே வெளியிடப்பட்டது என்பது ஒரு வரலாறு. அது விஜய்க்கே தெரியுங்க, அவங்க ரசிகர்களுக்கு தெரியதெல்லாம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது எவ்வளவு கஷ்டத்திலே வெளியிடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. எத்தனை பேர் தடுத்தாலும் அவர் எத்தனையோ அரசாங்கம் ஆளுகிற நேரத்தில் ஐயப்பனுக்கு கொடுக்காத தொந்தரவே கிடையாது அரசாங்கம். ஆனால் அந்த தொந்தரவுகளையும் மீறி தனக்கு திரைப்படத்துறையின் மீது இருக்கிற அந்த அழுத்தத்தின் காரணமாக எங்க படம் ஆதிபவன் வெளிவரும் போது மிகப்பெரிய அளவில் அந்த படத்தை வெளியிட்டு எனக்கு அந்த படத்துல படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லைனாலும் படத்தை ஒரு அரசாங்கம் நடக்கும் போது, இப்போ நான் ஒரு எம்எல்ஏ பேசுறேன், நான் ஒரு பொலிட்டீஷியன், ஆனால் உங்களுக்கு திரைப்படத்துறையை சாதனா தான் தெரியும். ஆனா இந்த அரசாங்கம் என்பது எல்லாத்தையும் தொழிலா பார்க்காது, அரசியலையும் தொழிலையும் ஒன்னா வச்சு பார்க்குற அரசாங்கம். ஆனா இதை நான் பாலிடிக்ஸ் பேச விரும்பல, அது வேண்டாம், அது இன்னொரு மேடா இருக்கு எனக்கு பேசுறதுக்கு. ஆனா இங்க சினிமா வெற்றி பெறணும், என்னுடைய நோக்கம் சினிமா வெற்றி பெறணும். சின்ன படமா இருந்தாலும் கூட அது வெற்றி பெற்றால்தான் பெரிய படங்கள் வெற்றி பெறுவதில் ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. எல்லாம் நம்பர் 1 ஆர்டிஸ்ட், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 டைரக்டர், எல்லாத்தையும் நம்பர் 1 எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வெற்றி பெறாம என்ன செய்யாது? நிச்சயமா வெற்றி பெறதான் செய்யும். ஆனா எல்லாத்திலையும் முதல் நிலையா இருக்கிற இந்த மாதிரி டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ஹீரோயின்ஸ், இவங்க நடிக்கிற படம் வெற்றி பெற்றதுதான் சாதனை. இவங்க நடிக்கிற படங்கள் ஓடுவதுதான் சாதனையை தவிர நம்பர் 1 சேர்ந்து வெற்றி பெறுவது சாதனை இல்லை, அது பணம் சம்பாதிக்கிறது, அவ்வளவுதான். ஆக இவர்கள் நடித்திருக்கிற இந்த சிறிய பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி புதிய கலைஞர்கள், புதிய முகங்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய ஒளிப்பதிவு, இவர்கள்லாம் சேர்ந்து கொண்டு வருகிற இந்த படம் வெற்றி பெற்றால்தான் திரையுலகம் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மிகவும் பிரகாசிக்கிற அளவிற்கு ஒரு வெற்றியை இந்த படம் பெற்றால் நிச்சயம் வாழும். திரையுலகம் வாழ்வதற்கு இது போன்ற சிறு படங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த சிறிய படங்களுக்கு ஊக்குவிக்கிற பொறுப்பு ரசிகர்களுக்கும் இருக்கிறது. ஏதோ ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இல்லை எங்களை மாதிரி உள்ள பெரியவர்களுக்கு மாத்திரம் அது கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிறது, ரசிகர்களுக்கும் இருக்கிறது, இதை பார்க்கிறவர்களுக்கு இருக்கிறது, இதை ஒளிப்பதிவு செய்கிற ஊடகங்களுக்கும் இருக்கிறது. இதை நல்ல முறையில மக்களுக்கு கொண்டு போய், இது ஒரு சிறிய படமாக இருந்தாலும் இந்த சின்ன படங்களையும் ப்ரொஜெக்ட் பண்ண, நீங்க பெரிய படத்துக்கு எவ்வளவு விளம்பரங்கள் கொடுக்குறீங்களோ அது மாதிரி இதற்கும் கொஞ்சம் விளம்பரங்கள் தந்து இந்த படத்தையும் வெளியிட உதவி செய்வீர்களே. ஆனால் இந்த படம் வெற்றி பெறும். ஆனால் இவங்க அந்த தயாரிப்பாளர் உடனடியாக 2 படம் எடுப்பாங்க. இன்னும் படங்கள் எடுக்க புதிய கலைஞர்கள், புதிய நடிகர்கள், புதிய எல்லாத்திலும் எல்லா தொழிலையும் புதியவர்கள் எல்லாம் உள்ள வருவாங்க. ஆகவே நிறைய பேர்கிட்ட திறமைகள் இருக்கு, திறமைகள் எல்லாம் பாவம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டுவதற்கு இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் முன்வர வேண்டும். அவர்கள் முன்வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தயாரிக்கிற படங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி யாரிடம் இருக்கிறதுனா ரசிகர்களிடம் இருக்கிறது. நம்முடைய அந்த பொறுப்பை இன்றைக்கு தேவர் பிலிம்ஸ் எடுத்திருக்கிறது. இந்த பொறுப்பு எடுத்திருக்கிற தேவர் பிலிம்ஸ் நிச்சயமாக இந்த படத்தை நல்ல முறையில் வெளியிட்டு தயாரிப்பாளர்களுக்கும் அதற்கு லாபகரமாக இந்த படத்தை தந்து, தமிழகத்திலும் தேவர் பிலிம்ஸ் என்கிற அந்த பிலிம்ஸ் ஐயப்பனோடு போகவில்லை, இன்னும் இருக்கிறது, அந்த பிலிம்ஸ் இன்னும் பல படங்களை வெளியிடும் என்கிற பெருமையை அந்த பிலிம்ஸை சார்ந்த அன்பு தம்பி மணி அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த படத்தை தயாரித்திருக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இதில் நடித்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும், இந்த படம் வெளிவருவதற்கு காரணமாக இருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து படம் வெற்றியடைய நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.